இந்த கார்ல எவ்வளவு ரிப்பேர் தான் பார்த்தாலும் இந்த கார் சரியே ஆக மாட்டேங்குதா. சரி, இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி பாப்போம். ச்சே, இந்த கார்ல எவ்வளவு ரிப்பேர் தான் பார்த்தாலும் சரியே ஆக மாட்டேங்குதா. ஹலோ, இந்தா வாரேன்பா. நான் காரை சரி பண்ணிட்டு இருக்கேன், நான் வாரேன், இப்ப வாரேன். இப்பதான் இந்த கார் சரியாகுமோ என்னவோ. எவ்வளவு தடவை நம்ம ட்ரை பண்ணியே பார்த்தாச்சு. சரி, நம்ம காருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். டே சமீர், என்ன முதலாளி? இங்க ஒருக்கா வாடா. சொல்லுங்க முதலாளி. டே, கொஞ்சம் காருக்குள்ள டூல்ஸ் எல்லாம் வாங்கக்கு கடை வரைக்கும் போயிட்டு வாரு. நீ கடையை நல்லா பத்திரமா பாத்துக்கோ, சரியா? சரி முதலாளி. ஃப்ரெண்ட், நீ என்ன ஃப்ரெண்ட் இங்க பண்ற? இல்ல, கொஞ்சம் டைம் கடந்துதா, அத உன்னை பார்க்கலான்னு வந்தேன். உள்ள வாயா ஃப்ரெண்ட். வர என்ன நேத்து நான் சொன்ன மாதிரி ஜோம் பண்ணியா? நீ சொன்ன மாதிரியே நான் பண்ண ஃப்ரெண்ட். மனசுக்கு நல்ல ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருந்தது. இதோ இதுல இரு ஃப்ரெண்ட். இதுதான் நீ வேலை பாக்குற இடமா? ஆமா ஃப்ரெண்ட். பாத்தியா, நான் தான் சொன்னேன் இல்ல, நீ ஜோம் பண்ண உன்னோட வாழ்க்கையே மாறிடும். ஆமா, நீ பைபிள் படிச்சிருக்கிய? பைபிள் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்? நீ ஃபர்ஸ்ட் வேலையா பைபிள் ஸ்டோருக்கு போய் ஒரு பைபிள் வாங்கு. ஃபர்ஸ்ட் நீ வீட்ல போய் ஒரு பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பி. அதுல ஃபர்ஸ்ட் ஆதியாகமம்னு இருக்கும். அத நீ டெய்லி ஒரு அதிகாரமாட்டு படிய. படிச்சுட்டு டெய்லி நீ ஜெபம் பண்ணிட்டே இருந்தனா உன்னோட வாழ்க்கையே நல்ல வெளிச்சமா மாறிடும். அது எப்படி ஃப்ரெண்ட்? என் ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரியே பேசுற. டே சமீர் முதலாளி, இது யாருடா கூட்டிட்டு வந்திருக்கிற? உன்னை கடையை பத்திரமா தானே பாத்துக்க சொன்ன. முதலாளி, இது என்னோட ஃப்ரெண்டு முதலாளி. அதுவும் இல்லாம எத்தனை தடவை சொல்லி இருக்க வேலை செய்யாம பேசிட்டே வேலை செய்யக்கூடாதுன்னு. சாரி முதலாளி. சரி, எப்படியோ சரியா ரிப்பேர் பார்த்து மட்டும் வச்சிரு, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. இதுதான் உன்னோட ஓனரா? ஆமா ஃப்ரெண்ட். இந்த கார் எப்போதான் ரிப்பேர் ஆகும்னு தெரியலையா. ஃப்ரெண்ட், அவருக்கு தான் நீ போய் ஹெல்ப் பண்ணல. சும்மா காமெடி பண்ணாத ஃப்ரெண்ட். அவராலே முடியல, நான் எப்படி ஃப்ரெண்ட் அதை ரிப்பேர் பாப்பேன்? உன்னால முடியாம இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவால முடியுமே. நீ போய் சரி பண்ணு, நான் உனக்கு ஓனோனா சொல்லி தரேன். உனக்கு இதெல்லாம் சரி பண்ண தெரியுமா? உன் வீட்டுல கார் எல்லாம் இருக்கா? வா ஃப்ரெண்ட், நான் உனக்கு சொல்லி தரேன். போ, அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேளு. இனி இந்த காரை வச்சு என்னதான் பண்றன்னு தெரியல. முதலாளி. என்னடா? முதலாளி, உங்க காரை கொஞ்சம் நான் ரிப்பேர் பண்ணி பாக்குறேனே. டேய், என்னாலே முடியல, உன்னால எப்படிடா முடியும்? போ, உன்னோட வேலை என்னவோ அதை பாரு, போ. முதலாளி ப்ளீஸ் முதலாளி, நான் ஒரே ஒருக்கா ட்ரை பண்ணி பாக்குறேனே. சரி பாரு, என்ன பிரச்சனைன்னு அதுல பாரு. ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. முதலாளி, இப்போ ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். சரிடா, ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன். எப்படா என்னாலே முடியல, நீ எப்படா ரிப்பேர் பார்த்த? எப்படியோ தொழில கத்துக்கிட்ட இல்லடா. முதலாளி, என் ஃப்ரெண்ட மட்டும் வெளியில விட்டுட்டு வந்துடுறேனே. சரிடா, பார்த்து கவனமா விட்டுட்டு வா. ஃப்ரெண்ட், எப்படி ஃப்ரெண்ட் எனக்கு அதை சொல்லி தந்த? ஃப்ரெண்ட், இது எனக்கு ரத்தமோ இல்ல மாம்சமோ எனக்கு சொல்லி தரேல ஃப்ரெண்ட். நம்ம ஏசப்பா தான் எனக்கு சொல்லி தந்தாரு. இதே மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு ஆலோசனை தர ஏசப்பா உண்டு. அவரு உன நல்ல கைடு, தெரியுமா? ஆமா ஃப்ரெண்ட், நேத்து நீ சொன்ன அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு, இன்னைக்கு அவர் எனக்கு ஆலோசனை தருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஃப்ரெண்ட், உனக்கு என்ன கஷ்டம்னாலும் உனக்கு வழிகாட்ட ஆலோசனை தர ஏசப்பா உண்டு. ஃப்ரெண்ட், சொல்லி தரதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். இந்த நன்றியை ஏசப்பாக்கு சொல்லு. அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் வேற கட்டணும். உன்னை கவர்மெண்ட்
அம்மா வேலையை போயிட்டு வரேம்மா. டேய் பேசாம நம்ம பாப்பாவை கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்க்கலாம் இல்ல? எம்மா பாப்பா பாவம்மா, நல்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சட்டுமா. கவர்மெண்ட் ஸ்கூலு நல்ல தூரமா இருக்குமா, அங்கெல்லாம் தங்கச்சி நடந்துட மாட்டாமா. நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. ஆனா இங்க 1500 ரூபாய் ஃபீஸ் எல்லாம் கேக்கியாவல. அதுவும் இல்லாம டிராயிங்குக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ரூபா ஆகுதுடா. பேசாம நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லயே தங்கச்சியை சேர்த்துருவோம். எம்மா தங்கச்சி நல்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சட்டுமா. அண்ணே நீதான் நாளைக்கு நான் ஃபீஸ் கட்டிடுறேன்னு சொன்னேன்லண்ணே, எங்கனே பைசா? ஸ்கூல்ல எல்லாருமே ஃபீஸ் எங்கன்னு கேக்குறாங்கண்ணே. ஸ்கூல்ல நீ எப்பனே கட்டுவ? சம்பளம் வரமா நான் சேர்த்து கட்டிடுறேம்மா. மிஸ் எல்லாருமே என்ன திட்டுறாங்கண்ணே. பரீட்சை வரக்கு முன்னாடி 1ஆம் டேர்ம்ல உள்ள ஃபீஸ் தந்துடணும்னு சொல்றாங்கண்ணே. சரிம்மா, அப்ப என்னை நான் முதலாளிகிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு பாக்குறேன். சரிண்ணே. மறக்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா வாங்கிட்டு வந்துடுறேனே. சரிம்மா கேட்டு பாக்குறேன். அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா பத்திரமா போயிட்டு வா.